சமரசம் என்ற ஒன்றே கிடையாது எங்களுக்கு. சாப்பாட்டில் தான் கூட்டு பொரியல், சண்டையில் தனித்துதான். எத்தனை கொடியும் பறக்கலாம், ஆனால் புலிக்கொடிக்கு இடையே மற்ற கொடிகள் பறப்பது அழகா இருக்காது. அதனால தனிச்சு போட்டிடுவோம். அப்படி பார்த்தால் பெரிய கூட்டணி நாம் தமிழர் கட்சி வச்சிருக்கிற கூட்டணி தான். 8 கோடி மக்களோடு சேர்ந்து என் மக்களுக்காக தேர்தலை சந்திக்கிற ஒரே அரசியல் கட்சி நாம் தமிழர் கட்சி தான். உரிமையை பறித்தவன், உரிமையை தர மறுப்பவனுக்கு நாம் ஓட்டு போடலாமா? நம் உயிரை பற்றி கவலைப்படாதவனுக்கு, உணர்வை மதிக்காதவனுக்கு நாம் ஓட்டு போடலாமா? நம் வீட்டு அளவுக்கு வந்து அழாதவனுக்கு எதுக்கு நம் வாக்கு? நம் வாழ்க்கை பற்றி கவலைப்படாதவனுக்கு எதுக்கு நம் வாக்கு? தவிச்ச வாய்க்கு தண்ணி கூட தராத அவர்களுக்கு எதற்காக நமது மதிப்புமிக்க வாக்கு என்பதை மான தமிழ் மக்கள் சிந்திக்கணும். இத்தனை ஆண்டுகள், 75 ஆண்டுகளுக்கு மேலாகிவிட்டது இந்தியா விடுதலை பெற்று. இத்தனை ஆண்டுகள் இந்த கட்சிகள் தான் ஆண்டு இருக்கிறது. இந்த கட்சிகளுக்கு துணை நின்றது இங்கே இருக்கு போட்டியிடுகிற கட்சிகள் தான். ஒரு கட்சி மத கட்சி பாரதிய ஜனதா, கூட்டணி தமிழ்நாட்டில் வச்சிருக்கிற எல்லாம் சாதி கட்சி. இந்த கட்சிகளை சேர்த்துக்கிட்டு அவன் ஒரு கோட்பாடு வைத்திருக்கிறான். சாதியும் மதமும் எண்ணிரு கண்கள், பாரதிய ஜனதாவின் கொள்கை. நாம் தமிழர் கட்சி ஒரு கொள்கையை வச்சிருக்கிறது. சாதியும் மதமும் சமூகத்தின் கொடிய புண்கள் என்ற கோட்பாட்டை வைத்திருக்கிறது. அதனால்தான் போதுகிறோம். திமுக அதிமுகவை நம்பாதீர்கள். இவர்கள் இந்த நச்சு கட்சிகளை எதிர்க்க மாட்டார்கள். அவர்களோடு உடன்பாடு வைத்து அவர்களோடு பதவியை அனுபவித்தவர்கள் இப்போது பயப்படுவார்கள். இன்கம் டாக்ஸ் ரைடு, இடி ரைடு வந்துமோ என்று பயப்படுவார்கள். நாங்கள் பயப்பட மாட்டோம். ஏன்? எங்கள்கிட்ட ஒண்ணுமே இல்லை. எங்களுக்கு ஏன் இன்கம் டாக்ஸ் ரைடு வரல? எங்களுக்கு என்ன அமலாக்கத்துறை ரைடு வரல? எதுக்காக என்ஐஏ ரைடு வருது? ஏன்? எங்ககிட்ட பணம் இல்லை, பதுக்கல்ல ஒதுக்கல்ல வரல. என்ஐஏ ரைடு ஏன்? சீமானை நோக்கி லட்சக்கணக்கா பல்லாயிரக்கணக்கான தம்பி தங்கிகள் கூடுறான், ஓடுறான். ஒரு கூட்டம் போஸ்ட் இல்லாமலே கூடுறான். அப்ப அது எப்படி தடுக்கிறது? ஒரு ரைடை போடு. ரைடை போட்டினா தீவிரவாத கட்சி மாதிரி காட்டு. அப்ப அவன் பயப்படுவான். இளைஞர்கள் இல்லைன்னா பெற்றோர்கள் அவன் பின்னாடி போக விடாம தடுப்பார்கள். அங்க ஒரு செக் போஸ்ட போடுன்னு நினைக்கிறான். முன்னைக்கு இப்பதான் அதிகமா கூட்டம் கொடுக்குன்னு தெரியாம அந்த பைத்தியக்காரர்கள் தடை என்றால் அதை உடை என்பது எங்கள் கோட்பாடு. தடையை நொறுக்கு, படையை பெருக்கு, இனத்தின் விடுதலையே இறுதி இலக்கு, வழக்கு இல்லை என்றால் விடியாது கிழக்கு என்ற கோட்பாட்டை கொண்டவர்கள் நாங்கள். இங்கே இருந்த எந்த அரசியல் தலைவனையும் முன்மாதிரியாக ஏற்று அவன் வழியை ஏற்று கட்சி தொடங்கியவர்கள் அல்ல. நான் வீழ்ந்தாலும் என் இனம் எழுந்தால் போதும், நான் செத்தாலும் என் இனம் வாழ்ந்தால் போதும் என்று நின்ற உலகத்தில் ஒப்பற்ற புரட்சியாளன் எங்கள் தலைவன் மாவீரன் பிரபாகரன் அவர்களை தலைமை தலைவராக ஏற்று அவர் மிச்சம் வைத்த, அவர் ஆயுதத்தால் மிச்சம் வைத்ததை அரசியலால் வென்று முடிக்க வேண்டும் என்ற அவன் அன்பு பிள்ளைகள் இந்த களத்தில் நிற்கிறோம். எங்களின் ஒரே நோக்கம் அன்னை தமிழ் சமூகத்தின் எழுச்சி, மீட்சி, பாதுகாப்பான எதிர்கால நல்வாழ்வு, எங்களுக்கும் பின்னே வருகிற எங்கள் தம்பி தங்கைகளின் நல்வாழ்வு. அதுதான் எங்களுடைய கனவு. அதை சாதிக்கத்தான் உங்கள் பிள்ளைகள் இப்படி வீதியில் நின்று கத்திக் கொண்டிருக்கிறோம். ஓட்டு பலமுறை நீங்கள் போட்டு விட்டீர்கள். கை சின்னத்திற்கு, உதயசூரியனுக்கு, இரட்டை இலைக்கு, தாமரைக்கு, எல்லாருக்கும் அதிகாரங்களை கொடுத்து விட்டீர்கள். நாங்கள் தேர்தலில் நிறுத்தி இருக்கிற பிள்ளைகளை பாருங்கள். எவ்வளவு தகுதியும் திறமையும் கொண்டவர்கள். எவ்வளவுதான் தகுதியும் திறமையும் இருந்தாலும் வாய்ப்பு இல்லை என்றால் அது பயனற்று போகும். எங்கள் பிள்ளைகளுக்கு ஒரு தடவை வாய்ப்பு கொடுத்து பாருங்கள். அவர்கள் திறமையும் தகுதியும் சோதித்து பாருங்கள். தேர்வு செய்து நீங்கள் அனுப்பினீர்கள் 39 பாராளுமன்ற உறுப்பினர்கள் திமுகவுக்கு 2019. நம் மக்களின் பிரச்சனை அவர்கள் பேசியது எத்தனை? இருந்த பிரச்சனைகளை தீர்த்தது எத்தனை? இழந்த உரிமைகளை மீட்டது எத்தனை? இருக்கிற உரிமையை பாதுகாக்கிறதுக்கு அவர்கள் பேசியது எத்தனை? எதுவும் இல்லை, எதுவுமே இல்லை. இத்தனை ஆண்டுகள் 3 ஆண்டுகள் ஆட்சி செய்தது இப்போ ஐயா ஸ்டாலின் தலைமையில் 1000 ரூபாயை தவிர எதையாவது பேச முடிகிறதா? 1000 ரூபாய் என்ன நடக்கிறது? மதுவை வித்து அதில் வருகிற காசில் ஆட்சி நடத்துவதை நல்லாட்சி என்று எப்படி நம்புகிறீர்கள்? சாராயத்தை வித்து வருகிற காசில் நல்ல ஆட்சி நடத்துகிறோம் என்று சொல்லுகிற ஆட்சியாளர்களை எப்படி நம்புகிறீர்கள்? அன்பு மக்களே, என்னிலும் இளைய என் தம்பி தங்கைகள் எண்ணி பாருங்கள். இந்த கொடுமைகளை துரத்துவதற்கு துடியுங்கள். தீய ஆட்சி முறையை ஒழித்து தூய ஆட்சி முறையை மலரச் செய்ய பாடுபடுங்கள். கேடுகட்ட இந்த பணநாயகத்தை, பணம் இருப்பவன் தான் அரசியல் செய்ய முடியும் என்றால் அடித்தட்டு உழைக்கும் மக்களுக்கான அதிகாரம் எங்கே உருவாகும்?
செல்வந்தன் தான் வருவான். ஏன் இவர்கள் எல்லாம் தேர்தல் நிற்கிறார்கள்? பெரும்பெரும் முதலாளிகள் பணத்தை பாதுகாக்க, வருமான வரி சோதனையிலிருந்து தப்பித்துக் கொள்ள. பிறகு எதற்கு பல முறை தேர்தல் நின்றவர்கள் எம்எல்ஏவாக இருக்கும்போது எம்பிக்கு நிற்கிறார்கள். பெரிய பெரிய செல்வந்தர்கள் எதற்காக தேர்தல் நின்று போட்டியிட்டு பாராளுமன்றத்துக்கு போய் என்ன செய்ய போறார்கள்? மக்களின் பிரச்சனைகளை பேச போகிறார்கள். அதிலும் பாரதிய ஜனதாவில் பல பேர் மந்திரி கனவோடே நிற்கிறார்கள். எல்லோரும் மந்திரி மந்திரி என்றே நிற்கிறார்கள். ஓட்டுக்கு 1000 3000 கொடுப்பவன் என்ன உண்மை நேர்மையமா மக்களுக்கு உழைத்து விடுவான்? என்ன உழைத்து விடுவான்? மனச்சான்று என்று ஒன்று இருக்கும் அவர்களுக்கு. அவர்களுக்கு பதவி பணத்தின் மேல்தான் குறியிருக்குமே ஒழிய நாட்டு மக்களின் நலனில் துளி அக்கறையும் இருக்க. அதை தாத்தா பாட்டியை விடுங்கள், நம் தாய் தந்தையரை விடுங்கள், என்னிலும் என் தம்பி தங்கிகள் ஒரு முடிவை எடுங்கள். இதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வையுங்கள். எப்படி நான் முற்றுப்புள்ளி வைப்பது? ஏப்ரல் 19 வாக்கு பெட்டியை போய் பாருங்கள். மைக்கில் ஒரே அழுத்தி அந்த சின்னத்தை பார்த்து சொல்லுங்கள், எங்களின் உரிமைக்காக பேசு மைக்கே, எங்களின் உணர்வை மதித்து பேசு, எங்களின் உயிருக்காக பேசு, எங்களின் எதிர்கால தலைமுறை பிள்ளைகளுக்காக பேசு என்று அழுத்துங்கள். ஒரே அழுத்தாக இத்தனை துன்ப துயரங்களுக்கு முற்றுப்புள்ளி வையுங்கள். மைக்கிலே அழுத்துங்கள். இந்த விழுப்புரம் தொகுதியில் அழுத்துங்கள். அது என் தம்பி அழுத்தமான குரலில் பதிவு செய்வான். உங்களுக்கான உரிமைக்காக குரலை, அதிகாரத்தை எதிர்த்து அடித்தட்டு உழைக்கும் மக்களின் குரலாக என் உயிர் தம்பி, என் அன்பு இளவல் களஞ்சியம் அவர்கள் இந்திய நாடாளுமன்றத்திற்குள் பேசுவார்கள். எங்களை பாருங்கள், அண்ணன் தம்பி இருவரையும் பாருங்கள். எதற்கும் அஞ்சுபவர்கள் இல்லை. ஏன்? அஞ்சாத பெரும் வீரன் பிரபாகரனின் பிள்ளைகள் நாங்கள். 20 நாடுகள் உலக ராணுவமே திரண்டு வந்த போதும் அஞ்சாது எதிர்த்து போர் நீட்ட மாவீரனின் பிள்ளைகள். எத்தனை கட்சிகள், எத்தனை கூட்டணி வந்தாலும் தனித்து நின்று நேருக்கு நேர் மோதுகிற துணிவு. நாங்கள் பெரிய கட்சி, நாங்கள் அவ்வளவு வச்சிருக்கிறோம், நாங்கள் இத்தனை வச்சிருக்கிறோம், அவ்வளவு ஆண்டு இருக்கோம், இவ்வளவு பண்ணிருக்கோம். ஒத்தையா நில்லு, தனிச்சு நில்லு. காங்கிரஸ் தனியா நில்லு, பிஜேபி தனியா நில்லு, அதிமுக தனியா நில்லு, இந்த திமுக தனியா நில்லு. இப்ப யாரு வீரன்னு தெரிஞ்சிடும். நில்லு. பணம் கொடுக்கவில்லை என்றால் உங்களுக்கு ஓட்டு போடுவதற்கு ஒரு காரணம் மக்களிடத்தில் சொல்லுங்க. ஒரே ஒரு காரணம். நாங்கள் 1 கோடி காரணத்தை எடுத்துக்கிறோம். ஏன்? எங்களுக்கு வாக்கு தர வேண்டும் என்று ஒரு காரணம் சொல்லுங்க. குடிக்க தண்ணி கொடுத்துட்டியா? படிக்க நல்ல கல்வியை கொடுத்துட்டியா? பார்க்க வேலையை கொடுத்துட்டியா? வேலைக்கு ஏற்ற சம்பளம் கொடுத்துட்டியா? இல்ல. படிச்ச ஆசிரியர் தகுதி தேர்வு பெற்று வேலை நியமன தேர்வு எழுதின வாத்தியார்களுக்கு வேலை கொடுக்கல, வீதியில் நிக்க வச்சுட்டேன். சம வேலை சம சம்பளம் கேட்கிறான். இடைநிலை ஆசிரியர்கள் பணி நிரந்தரம் பண்ணு. நானும் சம வேலை பார்க்கிறேன். நிரந்தர பணியாக்கின ஆசிரியர் அளவுக்கு இடைநிலை ஆசிரியர் நானும் அதே தான் வேலை பார்க்கிறேன். அப்ப சம வேலை சம சம்பளம் கொடு. போராட்டம். 40,000 பேர் 44,000 பேர் வெளியே நிற்கிறான். படிச்சுட்டு வர சொன்னேன், படிச்சுட்டு வா. ஆசிரியர் தகுதி தேர்வு எழுது வேலை என்ன? தெருவில் நின்று போராடுறான். ஃப்ராடு. எல்லாம் பொய்யான வாக்குறுதி. கொரோனா நேரத்தில் பெண்களை அக்கா தங்கச்சியெல்லாம் கூட்டி வந்து அங்கே சேவை செய்யுங்க. எல்லோரும் அன்னை தெரேசாக்களா உங்களுக்கு தெரிந்தார்கள். விண்ணிலிருந்து இறங்கிய தேவதைகளா உங்களுக்கு தெரிந்தார்கள். கொரோனா நேரத்தில் உங்களை பணி நிரந்தரம் செய்கிறோம் என்று. எங்கே அந்த வார்த்தை? வெற்று வார்த்தை காற்றிலே கறந்து போனது. செவிலியர்கள் வீதியில் நின்று போராடுகிறார்கள், மருத்துவர்கள் போராடுகிறார்கள், ஆசிரியர் பெருமக்கள், போக்குவரத்து தொழிலாளர்கள், வேளாண் குடிமக்கள் இன்று வரை இப்போது மனு என கொடுக்கிறார்கள். வந்தவாசியில் என்ன? திருவண்ணாமலை மாவட்டத்திலே மேல்மாவில் பல ஆயிரக்கணக்கான ஏக்கர் விளைநிலங்களை பறிக்கிறது இந்த திராவிட மாடல் அரசு. ஐயா ஏவாவாளுவை வைத்துக் கொண்டு விளைநிலங்கள் தான் இந்த நாட்டின் வளம், சொத்து. வேளாண் குடிமகன் தான் தற்சார்பு பொருளாதார வாழ்க்கையை வாழ்கிறான். விளைநிலத்தை பறித்து சிக்காடு தொழிற்சாலை என்றால் யார் அந்த தொழிற்சாலையை நிறுவப் போவது? அரசா? முதலாளி. முதலாளிக்காக என் பரம்பரையாக நிலம் உருவானதா? நாங்கள் உருவாக்கியதா? காட்டை திருத்தி மேட்டை திருத்தி பல தலைமுறைகளாக உழைத்து எங்கள் ரத்தத்தை வேர்வையாக சிந்தி தெள்ளு உழுதியாக உழுது அதை விளைநிலமாக மாற்றுவதற்கு ஒரு பரம்பரை பலியாயிருக்கிறது என்பதை நீ புரிந்து கொள்ளணும். எல்லா நிலத்திலும் எல்லாம் விளையாதவுடன் பிறந்தவனே, ஒரு விளைநிலத்தை உருவாக்கின முன்னவர்கள் பட்ட பாட்டை நீ நினைத்து பார். அதை பறித்து கொண்டு தொழிற்சாலை கட்டுவாய். உனக்கு வேலை கொடுப்பார்களா? யாருக்கு கொடுப்பார்கள் அங்கே வேலை? உள்ளே என்ன தொழிற்சாலை இருக்கும்? போய் பார்க்க முடியுமா உன்னால்? நச்சு கழிவுகளை வெளியேற்றுகிற, நச்சு புகையை வெளியேற்றுகிற நாசகார தொழிற்சாலைகள்.
கழிவை எங்கே கொட்டுவார்கள்? உன் நிலத்தில். நிலம் என்ன ஆகும்? நஞ்சாகும். எங்கே கொட்டுவார்கள்? நீரிலே. நீர் என்ன ஆகும்? விஷமாகும். அதை குடித்தால், நஞ்சு நிலத்தில் விளைகிற பொருளை சாப்பிட்டால் சாவை தவிர என்ன வரும்? என்ன வரும்? வேலை கிடைக்கும். என்ன வரும்? சம்பளம். சம்பளத்தை வச்சு என்ன செய்வாய்? நல்லா சாப்பிடுவாய். சாப்பாடு எங்கிருந்து வரும்? எந்த தொழிற்சாலை அரிசி பருப்பை உற்பத்தி செய்யும்? எந்த தொழிற்சாலை அரிசி பருப்பை உற்பத்தி செய்யும்? அது நிலத்தில் தானே விளைய வேண்டும். மனித உழைப்பு இந்த நாட்டில் மலிவா கிடைக்கிறது. ஏனால் மக்கள் தொகை எண்ணிக்கை அதிகம். மனித உழைப்பை சுரண்டி சுரண்டி மலிவாக இருக்கிற குறைந்த சம்பளத்தை கொடுத்து மனித உழைப்பை சுரண்டி சுரண்டி பல லட்சக்கணக்கான பலாயிரக்கணக்கான கோடிகளை உற்பத்தி பெருக்கி லாபத்தை பெருக்கி பலாயிரக்கணக்கான கோடிகளை கொண்டு வர அந்த முதலாளி வாழ்வான் வளருவானா? வெறும் சம்பளத்தை வாங்கி சாப்பிடுகிற நீயும் நானும் வளருவோமா? வாழ்வோமா? எப்படி? ஏன் இந்த தொழிற்சாலைகளை அவன் நாட்டில் தொடங்கவில்லை? ஏன் தொடங்கவில்லை? அறிவார்ந்த தமிழ் சமூக மக்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். போராடுவதற்கு பிறந்த கூட்டமா நாம்? எதற்கெடுத்தாலும் போராடுகிறார்கள். போராட்டத்தை கையளித்தது யார்? திணித்தது யார்? எங்களுக்கு போராடுவது எங்களுக்கு பொழுதுபோக்கா? எங்கள் தலைவர் சொன்னது போல மற்ற இனங்களுக்கெல்லாம் அவ்வப்போது வாழ்க்கையில் போராட்டம் வரும். எங்களுக்கு வாழ்க்கையை போராட்டமாக மாறி நிற்கிறது. எல்லாவற்றுக்கும் போராட வேண்டியது. எல்லாவற்றுக்கும் போராட வேண்டியது இருக்குது. இந்த நிலையிலிருந்து மாற வேண்டும் என்றால் ஒரே ஒரு வழிதான் இருக்கிறது. என் அன்பு மக்களே, உங்களின் மதிப்புமிக்க உயர்வான அந்த வாக்கை ஒளிவாங்கி சின்னத்திலே உங்கள் பிள்ளைகள் எங்களுக்கு செலுத்தி வெற்றி பெற செய்யுங்கள். எல்லா துன்ப துயரங்களுக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வையுங்கள். நம்மை வீழ்த்தும் வறுமை ஏழ்மைக்கு ஒரு முற்றுப்புள்ளி. வருங்கால தலைமுறைக்கு நல்ல ஒரு வாழ்க்கை அளிக்க வரலாறு தந்திருக்கிற வாய்ப்பு. குடிக்க நீர், படிக்க கல்வி, பார்க்க வேலை, சிறந்த மருத்துவம், பயணிக்க பாதை, தடையற்ற மின்சாரம், ஒரு ஆகப்பெரும் தேசமாக மாற்றி படைக்க காத்து நிற்கிற இந்த பிள்ளைகள் எங்களின் கைகளை பற்றி வலிமை கொடுங்கள். எங்களை வெற்றி பெற செய்து என் தம்பி களஞ்சியம் அவர்களை இந்திய நாடாளுமன்றத்திற்குள் அனுப்புங்கள். என் தம்பியின் வெற்றி என்று கருதாதீர்கள். தாழ்ந்து வீழ்ந்து கிடக்கிற தமிழ் தேசியனத்தின் வெற்றி, தமிழ் பேரினத்தின் எழுச்சி, புரட்சி என்று பாருங்கள். இவர்கள் வெல்வது வழக்கமான ஒரு நிகழ்வு. என்னால் பல முறை வென்றிருக்கிறார்கள். என் தம்பி களஞ்சியமும் நாம் தமிழர் கட்சியும் வெல்வது வரலாற்றில் மாபெரும் புரட்சி. உலகம் திரும்பி பார்க்கக்கூடிய ஒரு வெற்றி. அந்த வெற்றிக்காக என் அன்பு தம்பி தங்கைகள், நம் இனம் நீண்ட காலமாக சுமந்து வருகிற எல்லா வேதனைக்கும் ஒரே மருந்துதான் சாதனை. அந்த சாதனை வெற்றியின் வாயிலாக வருவதுதான் வாய்ப்பு. அதற்கு ஒன்றிணைந்து என் பிள்ளைகள் உழைக்க வேண்டும். பேச்சை கேட்டுவிட்டு கலைந்து விடாமல் பகிரியில் அழைத்து கூட படித்தவர்கள், கூட பணி செய்வர்கள், உடன் பிறந்தவர்கள், உறவுகள் எங்கெங்கு இருக்கிறார்களோ அங்கெல்லாம் அழைத்து மைக்கு சின்னத்துக்கு வாக்கு செலுத்த சொல்லுங்கள். மகத்தான வெற்றியை பெற வைத்து என் தம்பியை விழுப்புரத்திலிருந்து இந்திய நாடாளுமன்றத்திற்கு அனுப்புவீர்கள் என்று என் ஆறுயிர் இளவேளை உங்களிடத்திலே ஒப்புக்கொடுக்க. புரட்சி எப்போதும் வெல்லும். உங்கள் பிள்ளைகள் எங்களின் வெற்றி அதை சொல்லும். எங்கள் இலக்கு ஒன்றுதான், இனத்தின் விடுதலை. இனம் ஒன்றாவும், இலக்கை வென்றாவும். தமிழ் தாய் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க, என் தம்பி மு களஞ்சியம் வெல்க, என் தம்பி மு களஞ்சியம் வெல்க.